உடம்புல எல்லாமே சக்தி தானே, உடம்புல எல்லாமே சக்தி தான். உடம்புல சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்றதுதான், உடம்பு சிவம், இந்த சிவத்துக்குள்ளார சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்படி இந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தியை நம்ம இலகுவாக்கணும்னா இலகுவாக்கலாம், கனமாக்கணும்னா கனமாக்கலாம், காற்றாக்கணும்னா காற்றாக்கலாம். அதே மாதிரி அந்த சக்தியை வச்சு ஒருத்தரை கீழ்ப்படிய வைக்கணும்னா கீழ்ப்படிய வைக்கலாம். நம்ம எல்லாமே பண்றோமா பண்றது இல்லையா? இன்னைக்கு நம்ம இதை நம்ம சில இடங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பண்ணுவோம். அப்படி நம்முள் இருக்கக்கூடிய சக்தியை அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய வயப்படி ஆட்டுவித்தார்கள். அதத்தான் என் பெரும் சித்திகளை அவங்க பெற்றார்கள் சொல்றது. அந்த என் பெரும் சித்திகளையும் அவங்களால என்ன பண்ண முடியும்? தன்னுடைய வயப்படி ஆட்டுவிக்க முடியும். அந்த வயப்படி ஆட்டுவிப்பவன் தான், அவன் பெயர் பாத்தீங்க அப்படின்னா சித்தன் அப்படிங்கிறது ஆக்சுவலா சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அது.